முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளை, உன் கண் எதிரே நீ உயிருக்கு உயிராக நேசிக்கும் உன்னவர் வேறு ஒருவரை கரம் பிடிக்க துடித்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட துரோகத்தை எனக்கு இழைக்க எப்படி அவருக்கு மனம் வந்தது என்று பல கேள்விகள் உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தாலும், உனக்கான உண்மையை நான் வெளிப்படையாகவே உன்னிடத்தில் கூறுவதற்காகத்தான் வந்துள்ளேன். இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே. நீ உயிராக நேசிக்கும் அந்த உறவு வாழ்ந்தால் இவரோடு மட்டும்தான் நான் வாழுவேன் என்று நீ நினைக்கின்ற உறவு உன்னை தாண்டி வேறு ஒருவரை கரம் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். எதற்காக அவ்வாறு நினைக்கின்றார் என்று உனக்கு புரியாமல் தவிக்கின்றாய். நீ அதற்காக சண்டை போட்டும் பார்த்து விட்டாய். சண்டை போட்டு என்னுடைய அன்பை நான் நிரூபிக்க வேண்டுமா அப்பா என்று கேட்கின்றாய். நீ நேசிக்கும் நபரோ உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது உன்னுடைய உண்மையான அன்பு மட்டும்தான் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவருக்கு பல விஷயங்கள் உன்னிடத்திலிருந்து தேவைப்படுகின்றது. பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், பல விஷயங்கள் உன்னிடத்திலிருந்து தேவைப்படும் பொழுது, அது கிடைக்காத சூழலில் இருக்கும் பொழுது, அவை மட்டும் இல்லாமல் அவ்வுறவு உன்னை உண்மையாகவே நேசிக்கவில்லை. நீ நேசிக்கும் உறவு உன்னை ஏமாற்றுகின்றது தங்கமே. மனதளவில் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறினாலும் உதட்டளவில் மட்டுமே அவ்வார்த்தை வருகின்றதே தவிர மனதளவில் இருந்து இல்லை. கூறும் பொழுது மட்டுமே அவ்வாறு கூறுகின்றாரே தவிர உன்னை உண்மையாக நேசிக்கவில்லை. காரியமாகும் வரை உன் காலை பிடித்து கொண்டிருந்த உறவு இப்பொழுது காரியம் முடிந்தவுடன் வேறு உறவை தேடி சென்று கொண்டிருக்கின்றது. உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கதறி அழுகின்றாய், தொடுக்கின்றாய். ஆனால் அவருக்கு மனம் இறங்கவில்லை. நீ வேண்டாம் என்று முடிவெடுத்த பிறகு நீ என்ன சொன்னாலும் அதை கேட்கும் மனநிலையில் அவர் இல்லை. நீ வேண்டாம் என்பது வேண்டாமாகவே இருக்கட்டும் என்று நினைத்து விட்டார். உன்னிடத்தில் இருந்து இனி அவருக்கு எதுவும் தேவையில்லை என்ற தைரியத்தில் அவர் இப்பொழுது இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார். வேண்டாம் என்று தூக்கி எறிந்த ஒரு உறவை தேடி போய் கெஞ்சுவது உன்னுடைய வாழ்க்கையை நீயே வீணடிப்பதற்கு சமம். ஒரு முறை வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டால் நீ என்னத்தான் அவரிடத்தில் அன்பாக பேசினாலும், இப்பொழுது ஏற்றுக்கொள்வது போல தோன்றினாலும், வேறு ஒரு நாளில் உன்னை விட்டு செல்ல மாட்டார் என்பதில் எந்தவித அச்சமும் நம்பிக்கையும் இல்லை தங்கமே. ஒரு முறை உன்னை வேண்டாம் என்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் அம்முடிவை அவர் எடுப்பார். எனவே அவரை மறந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை பார். ஓம் முருகா.